பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்பதாக. பாலகனும் குமாரனும், த சைல்ட் அண்ட் த சன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பு சுமார் 700 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு மனுஷகுமாரனாய் ஒரு பாலகனாய் பிறப்பதை பற்றியும் அவர் நித்தியமாக காணப்படுகிற தேவகுமாரனாக கொடுக்கப்படுவதையும் குறித்து எழுதுகிறதை மேற்குறிப்பிட்ட வசனம் மூலம் பார்க்க முடிகிறது. இயேசு மனுஷகுமாரனாகவும் அதே வேளையில் தேவகுமாரனாகவும் வெளிப்பட்டார். மனிதர்களுக்கு ஒரு துவக்கம் வேண்டும், ஆகையால் அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அதற்காக பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று எபிரேயர் 10:5 எழுதப்பட்டிருக்கிறது. அவள்தான் புருஷனை அறியாத கன்னிகையாகிய மரியாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று லூக்கா 1:30-31 கூறுகிறது. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வித்தாக மரியாளின் பாலகனாக கிறிஸ்து பிறந்தார். அதைத்தான் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையாக உலகம் முழுவதும் கொண்டாடுகிறோம். அவருடைய பிறப்பு சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவர் பிறக்கும் போதே மரிக்கும்படியாய் பிறந்தவர். அவர் பாலகனாக பிறந்து 33.5 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்து நமக்கு ஒரு மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று எபிரேயர் 3:1 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் வாழ்க்கையை கவனித்து பார்த்து அவர் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்பதை இந்த பண்டிகை காலங்களில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு தேவகுமாரனாக நமக்காக கொடுக்கப்பட்டவர். அவர் திருத்துவத்தில் 2வது நபர். அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர். அவர் அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமானவர். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் காணப்படுகிறார். ஆகையால் தான் அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று மீகா 5:2 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேவகுமாரனாக ஒரு நாளும் அறிக்க முடியாது. அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர். அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தத்துவம், அதாவது ஆளுகையும் ஆட்சி பொறுப்பும் அவர் தோளின் மேல் இருக்கும். அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். உலகத்தின் அதிகாரங்கள் அத்தனையும் அவருடைய அதிகாரத்தின் கீழ் காணப்படும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவரே நித்திய பிதாவாகிய தேவன். ஆகையால் தான் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று கூறினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்ட தேவகுமாரன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் இந்த பண்டிகை காலங்களில் அதிசயமானவராய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களை பாவங்களில் இருந்து ரட்சிக்கும்படியாய் எங்களுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியை வைத்து போகும்படிக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த பூமியில் மனுக்கோலம் எடுத்து அவதரித்தீரே. உம்முடைய மகா பெரிய அன்பிற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் நீண்ட ஆயுசுள்ளவராய் என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நித்திய பிதாவாய் காணப்படுகிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். உம்மை எங்கள் வாழ்க்கையில் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆளுகையின் கீழே எப்போது நாங்கள் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். இந்த பண்டிகை காலங்களுக்குரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.